ஒரு புகழ்பெற்ற ஆலயத்தின் கருவறை முன்னாக மிக பிரம்மாண்டமான மணிமண்டபம் அமைக்கப்பட்டது. அதில் 4 தூண்கள் அமைக்கப்பட்டது. அது சிற்பி நயம்பட செய்து வைத்தார். அந்த சிற்பி இரவு உறங்கச் சென்றபோது அந்த 4 தூண்களும் பேசிக்கொண்டன ஒன்றுக்கொன்று. முதலாவதான தூண் தற்பெருமை என்ற தூணாகும். 2வதான தூண் செல்வம் என்ற தூணாகும். 3வதான தூண் உறவு என்ற தூணாகும். 4வதாக இருக்கக்கூடிய தூண் தன்னம்பிக்கை என்ற தூணாகும். இந்த முதல் உருவாக இருக்கக்கூடிய இந்த தற்பெருமை சொன்னது தூண், என்னை எல்லாரும் பார்த்து ரசிக்கிறார்கள், என்னை தன்னை ஒரு பொருட்டாக நினைக்காமல் அனைவரும் பிறந்து வைத்து மறந்து போகிறார்கள் என்றது மனமுடைந்தது. நான் ஏன் தாங்கி பிடிக்க வேண்டும் மனநிலைக்கு வந்தபோது அந்த கூரை லேசாக விரிசல் விட்டது. 2வது செல்வம் என்ற தூணோ சொன்னது, ஆடி ஓடி பறக்க பறக்க வேலை செய்து செல்வத்தை எல்லாம் சேர்க்கிறார்கள் மனிதர்கள். செல்வத்தை சேர்த்த பிறகு அவர்கள் நிம்மதி இழந்து வாழ்கிறார்கள். ஆகையால் தூணாக இருக்கின்ற நான் என் மேல் கரைபிடிந்து வருகிறது. இந்த மனிதர்களால் நான் கரைபிடிந்தவனாக இருக்கிறேன் என்று நான் எதற்காக இருக்க வேண்டும் என்று மனம் தளர்ந்தது. அந்த கூரை லேசாக இன்னும் விரிசல் விட்டது. இந்த 3வதாக இருக்கக்கூடிய உறவு என்கின்ற தூண் சொன்னது, நான் தான் உறவு, மனிதர்கள் என் மீது பாசம் வைக்கிறார்கள் என்று நினைத்தேன். ஆனால் காரியம் முடிந்ததும் சுயநலத்தோடு என்னை மறந்து விடுகிறார்கள். இவர்களின் போலித்தனத்தை தாங்கிக் கொண்டு என்னால் நிற்க முடியாது என்று கூறி அதுவும் பலமிழந்து பல துண்டுகளாக உடைந்தது. 4வதாக இருக்கக்கூடிய தூண் சொன்னது, நான் தான் நம்பிக்கை. உங்களில் கலக்கம் குழப்பம் இருந்தாலும் ஆனால் என்னை நிலைநிறுத்தி நிப்பாட்டி வைத்தானே சிற்பி, அதற்கான வலிமையும் எனக்கு கொடுத்திருக்கிறான். பரம்பொருளின் ஆசீர்வாதம் எனக்கு இருக்கிறது. நீங்கள் அனைத்திலும் நொந்து கொண்டாலும் நான் நம்பிக்கையோடு இந்த கருவறை தூணை, இந்த மண்டபத்தை நிலைநிறுத்துவேன் பரம்பொருளோடு ஐக்கியமாகி சொன்னது. அதை உணர்ந்து அருந்த அந்த 3 தூண்களும் தன்னம்பிக்கையோடு மீண்டும் புதுப்பித்து அந்த கருவறையின் முன் போட்டிருக்கக்கூடிய மண்டபத்தை தூணை தாங்கி பிடித்தது. அன்பு நண்பர்களே, இந்த கதையின் கூற்று என்னவென்றால், சுயமரியாதை வாழ்க்கையில் நாம் சேர்த்து வைத்த செல்வமோ வெளி உலக பெருமையோ அல்ல. மனிதர்களின் உறவுகளோ நம்மை கைவிட்டாலும் நமக்குள் இருக்கும் சுயமரியாதை என்ற ஒரு தூண் மட்டுமே நேராக இருந்தால் இழந்த அனைத்தையும் விட மேலான ஒரு உன்னத நிலையை நாம் அடைந்து விடலாம். தன்னை எறிந்து தனக்கு ஒரு கேடில்லை என்று சித்தர் வாக்குப்படி நமக்குள் இருக்கும் ஆன்ம பலமே மிக உன்னதமானது. நாம் யாரிடமும் கையேந்தாமல் நம் சுயமரியாதையோடு வாழும்போது அந்த பரம்பொருளே நம்மை தாங்கி பிடிக்கும் தூணாக மாறிவிடுகிறது. உலகமே உன்னை தூற்றினாலும் உனக்குள் இருக்கும் சுயமரியாதை மட்டுமே விட்டுவிடாதே. அதுவே உன்னை எதற்கும் கலங்காத ஞானியாக மாற்றும் என்று இந்த கதையின் கூற்றாக சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.